பொதுவாகவே என்னுடைய புக் ரீடிங்கில் அதிகமாக நான் ரீட் பண்ணுறது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விடயங்கள், ஃபிலோசஃபி, ஒவ்வொரு மதம் அது சார்ந்த புத்தகங்கள், அடுத்த ஆன்மீக புத்தகங்கள், அது எந்த மதமாக இருந்தாலும் நான் அதை கூடுதலாக ரீட் பண்ணுவேன். அந்த வகையில் நான் ரீசண்டாக ரீட் பண்ணி கொண்டு வரக்கூடியது புத்தருடைய போதனைகள். புத்தருடைய போதனைகள் அடங்கிய புத்தகங்கள், புத்தருடைய போதனைகளை பற்றி பேசக்கூடிய பௌத்த மதகுருமாரின் போதனைகள், இந்த புத்தகங்களை அதிகமாக ரீட் பண்ணிக்கொண்டு வருகிறேன். அதிகமாக சிங்கள மொழியிலும் ஆங்கில மொழியிலும் தான் புத்தகங்கள் இருக்கிறது. ஆகவே சிங்கள மொழி புத்தகங்களையும் ஆங்கில மொழி புத்தகங்களையும் நான் கூடுதலாக ரீட் பண்ணி கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு உண்டு. இருப்பினும் நான் தேடினேன் தமிழ் மொழி மூல புத்தகங்கள் இருக்கிறதா என்று. ஏனென்றால் என்னுடைய சில மாணவர்கள், நண்பர்கள், சிலவங்களுக்கு சிங்கள மொழி தெரியாது. அதனால் அவங்களுக்காக வேண்டி தேடினேன் தமிழ் மொழி மூல புத்தகங்கள் இருக்கிறதா என்று. ஒரு மாதிரியாக தமிழ் மொழி மூல புத்தகம் தம்மபதம் என்று சொல்லி தமிழ் மொழி மூலம் ஒரு புத்தகம் ஒன்று இருக்கிறது. புத்தருடைய போதனைகள் அடங்கிய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை அவர்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். புக் ஷாப்லையும் எடுக்கலாம். புத்தரின் மிக பெருமதியான போதனைகள். இந்த உலகத்திற்கு மனம், இந்த மனதிட இயக்கம் சம்பந்தமாக நான் நினைக்கிறேன் அதிகளவான விடயங்கள் உலகத்துக்கு கூறியவர் புத்தர். அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. மனம், இந்த மனம் எவ்வாறு இயங்குகிறது, இந்த மனதின் நிலை அனைத்துக்கும் புத்தர் கூறுகிறார், எல்லாவற்றுக்கும் மனம்தான் காரணம். மனம், இந்த மனத்தை பற்றி தான், எங்களோட மனசை பற்றி தான் அவர் விலகப்படுத்தி கொண்டு போகிறார். புத்தருடைய போதனை அது மிகப்பெரிய பெருமதி. சைக்காலஜி, வெஸ்டர்ன் சைக்காலஜி, இப்போ நாங்கள் சைக்காலஜி எல்லாம் மனதை பற்றி சிக்மண்ட் ஃப்ராய்ட் இவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு முன்பே, ஆச்சரியம், இவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு முன்பே புத்தர் 2500 வருடங்கள் 2500 வருடங்களுக்கு முன்பே இந்த மனம் எவ்வாறு இயங்குகிறது, இந்த மனத்தினுடைய நிலைப்பாடு என்ன, இதை பற்றி சொல்கிறார். அது முக்கியமான ஒரு வேர்டு ஒன்று உண்டு. புத்தருடைய முக்கியமான ஒரு போதனை உண்டு. அனைத்திற்கும் காரணம், அனைத்துமே, இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே துக்கத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறினார். அனைத்துமே துக்கத்துக்கு வழிவகுக்கும் என்று கூறினார். இது கேட்ட உடனே நிறைய பேருக்கு யோசிக்கலாம், அது என்ன, அப்போ உலகத்தில் இன்பமே இல்லையா? உலகத்தில் இன்பமே இல்லையா? அப்போ நாங்கள் எவ்வளோ இன்பங்கள் அனுபவிக்கிறோம். அதென்ன புத்தர் அனைத்துக்கும் துக்கம் தான் காரணம், அனைத்தும் முடிவடைவது துக்கத்தில் தான். துக்கம், கவலை, வேதனை, அனைத்தினுடைய முடிவிடமும் துக்கம், வேதனை, கவலை. இது புத்தருடைய ஒரு மிக பெருமதியான உபதேசம். அப்போ நிறைய பேர் யோசிக்கிறாங்க எப்படின்னு சொன்னால், அது எப்படி அப்போ இன்பம் எவ்வளோ கிடைக்கிது, எவ்வளோ இன்பம் ஆகிக்கிறாங்க அது எப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி நான் சரியாக விளங்கிக் கொள்ளணும், புத்தருடைய போதனையை சரியாக விளங்கிக் கொள்ளணும். அது என்ன புத்தர் கூறுகிறார் என்றால், நாங்கள் இன்பம் அனுபவிக்கிறோம் தானே, அந்த இன்பத்திட முடிவும் துன்பம் தான். அதுதான் நியதி. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, எங்களுக்கு பசி, சரியான பசி, சரியா? இப்போ பசின்றது துன்பம் தானே. இப்போ நாங்கள் நினைக்கிறோம் அது என்னன்னு சொன்னால், நல்லா சாப்பிட்டேன்டா பசி போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம், சரியா? அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க, நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு ஃபுல் ஆயினத்துக்கு பிறகு அப்புறம் சொல்லுவாங்க, அவங்களோட வாயாலே சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, மூச்சு எடுத்துக்கலா, வருத்தம் மேய்க்குது, 2 நாளாக டாய்லெட் போகுதில்லை, அப்படி அங்கே பிடிக்குது, இங்கே பிடிக்குது,
கொலஸ்ட்ரால் கூடு, சுகர் விளங்குதா, டயபெட்டிக் கூடி, ப்ரெஷர் கூடி. பசி ஆத்திரத்துக்கு இன்பமாய்ந்தது என்னது? உணவு. அந்த உணவே கடைசியில் என்னத்தையா மாறியது? துன்பம். சரி, இன்னொன்று சிம்பிளான உதாரணம். எல்லாரும் நினைக்கிற அப்படித்தானே, திருமணம் செஞ்சு கொண்டால் சந்தோஷமாக வாழலாம், குழந்தைய பெற்றிருந்தால் சந்தோஷமாக வாழலாம், சந்தோஷம் இன்பம். திருமண உறவு, திருமணம் செஞ்சு கொள்றதுனால இன்பம், மனைவியோடு ஒன்றாக இருக்கும் பொழுது இன்பம். சரி, அதன் பிறகு குழந்தை கிடைக்கிறது, காலம் செல்கிறது. காலம் செல்ல 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 எல்லாம் துன்பம். குழந்தைய வளர்க்குறது துன்பம், அந்த குழந்தைய வளர்ந்து தாய் தந்தைய பேசுறது துன்பம், அது பிறகு கணவன் மனைவிக்குள்ள சண்டை, அது எத்தனையோ வருடம் காதல், எத்தனையோ வருடம் காதல், லவ், கடைசியில் திருமணம் செஞ்சு டிவோர்ஸில் போய்த்து முடியுது. லவ் பண்ணுற காலத்தில் நல்ல கையை இறுக்கி பிடிச்சி கொண்டு ஃபோட்டோ எல்லாம் போட்டவங்க, பஸ்ஸில் ஏறக்குள்ள கையை பிடிச்சி கொண்டு பஸ்ஸில் ஏற்றுற, பஸ்ஸில் இறங்கக்குள்ள கையை பிடிச்சிட்டு பஸ்ஸில் இறங்குற இணை பிரியாத ஜோடிகள். திருமணம் செஞ்சு திருமணம் நடந்து குழந்தை 2-3 கிடைத்து ஒரு 4 வருடம் 5 வருடம், இன்றைக்கு அவ்வளோ போத்தே வர ஒரு 3 வருடம் போக்கல, கணவன் ஒரு சீட்டில் மனைவி ஒரு சீட்டில், வேங்கதான் கையை பிடிச்ச காலமும் ஞாபகம் இல்லை. இன்பம்னு நினைச்சது கடைசியில் துன்பம். அதுக்காக வேண்டி புத்தர் சொல்லல அவனோட வாழ்கிற வாழ்க்கையை வாழாமல் இருக்க வாழணும், அவர் எங்கேயும் போதனை பண்ணல. சரி, வாழ்க்கையை வாழணும். புத்தர் சொல்றார் என்ன தெரியுமா? விழிப்புணர்வோட வாழணுன்றார். எதொண்டையும் விளங்கிக் கொள்ளணும். ஓகே, இப்போ நான் இப்படி ஒன்று சாப்பிட போகிறேன், பசிக்குது சாப்பிட போகிறேன், பசியை போக்குறதுக்கு சாப்பிடணும். சரி, பசி போயிட்டால் அவ்வளவுதான் அப்படின்னு விழிப்புணர்வு ஒன்றோட நாங்கள் ஒரு வேலையை செய்ய சொல்கிறோம். அலர்ட். சரி, திருமணம் நடக்குது. ஓகே, திருமணம் நடக்கிறதுமே விளங்கிக் கொள்ளணும். எனக்கு மனைவிக்கு கருத்து முரண்பாடு வரலாம் இல்லை வரும். வந்தால் இப்படி ஹேண்டில் பண்ணணும். சில சமயங்களை விட்டு கொடுக்கணும். சரி, சில சமயங்கள் நாங்களாம் மன்னிப்பு கேட்கணும். பிரச்சனை, வாழ்க்கைன்றது பிரச்சனை தான், விளங்கிக் கொள்ளணும். நோய் வருகிறது, துன்பம், மருந்து கசப்பு தான், குடிச்சுத்தான் ஆகணும், வாழ்க்கையில நியதி அது. அப்படி ஒரு தன்னை மனிதன் உணர்ந்து கொண்டா அப்போ அவனோட மனம் ஓரளவுக்கு அமைதியாகும், அவனுக்கு ப்ரெஷர் கூடாது, இன்னும் அது பிரச்சனையாக மாறாது. உணர்ந்து கொண்டா. உணரலன்னு சொன்னால் ஓகே. இப்போ ஒரு ஆப்ரேஷனுக்கு போகிற சர்ஜரிக்கு போகிற ஒருத்தருக்கு தெரியும் தானே. இப்போ என்னைய மசக்குவாங்க, வேங்கதா மசக்கி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணாலும் இந்த தையலெல்லாம் வருத்தமைக்கும், பெயினைக்கும், மயக்கம் தெளிஞ்ச பிறகு வைக்கும். அப்போ அவர் எலர்ட் ஆகிக்கொண்டே போனார், அவர் பேலன்ஸ் பண்ணிக்கொள்வார் தானே. அவருக்கு தெரியாமல் போயிட்டாருன்னு சொன்னால், அவரை மசக்கினால், அவரை பிரச்சனைப்படுத்தினாலும் எவ்வளோ பெரிய ஒரு டென்ஷன் ஒன்று வரும். அதைத்தான் புத்தர் சொல்கிறார், நீங்கள் ஒரு விடயத்தை இப்படி நடக்க போகுதுன்ட்டு அதை விளங்கி கொள்ளுங்க, விளங்கி கொண்டு உணர்ந்து கொண்டு அந்த பாதையில் பயணிங்க. முள்ளு குத்தும், இந்த பாதையில் முள் ஈக்குது, முள்ளு குத்தினா வலிக்கும். உணர்ந்து கொண்டு சென்றீங்கன்னா அது தயாராகுவீங்கன்றதுதான் அவருடைய போதனை. அதுதான் அவர் சொல்கிறார், அனைத்து இன்பங்களும் துன்பத்தில் தான் முடிவடையும் என்று. அழகான போதனை, புத்தருடைய போதனை, மிக மிக அருமையான அழகான போதனை. நீங்கள் வாசித்து பாருங்கள் புத்தருடைய போதனை புத்தகங்களை. மீண்டும் சந்திப்போம்.